ரெடி. வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் அனைத்து சேனல் நண்பர்களுக்கும் அக்கேனம் டீம் சார்பாக நான் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகுது. PSS எங்கேயும் ரிலீஸ் ஆகுது. பிரதாப் ராஜா தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விநியோகஸ்தர். அவர் இந்த படத்தை ரொம்ப விரும்பி, ஏன்னா இந்த படம் நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ரொம்ப நாள் ஒரு 15-16 வருஷம் ஒரு கேப் பிறகு அன்பிற்கினியால் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என் கம்பெனியில் டைரக்டர், இந்த படத்துக்கு அறிமுகம் டைரக்டர் கே உதயகுமார், அறிமுகம் மியூசிக் டைரக்டர் பரத் வீரராகவன், விக்னேஷ் கேமராமேன், நடிகர் நம்ம ஆதித்யா செல்பிங், இவங்களுடைய தாத்தா பெரிய நடிகர், அதுவும் நெல்லை சேர்ந்தவர். யார் என்றால் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். அதுக்கு பிறகு எடிட்டர் தேவா. எல்லாமே ஒரு புது யூனிட். என்னுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடம். இது ஒரு நார்மல் படம் மாதிரி, ஒரு ஹீரோயின் இல்லைன்னா ஒரு சின்ன குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல த்ரில்லர் படம். கதையம்சம் இதில் ஒரு புது கதையம்சம் டைரக்டர் கொண்டாந்துருக்காரு. இந்த படத்தோட பேர் அக்கேனம்னா என்ன அர்த்தம்? டைரக்டர் அவர் வாயால் சொல்வார். தயவுசெய்து இல்லை, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ்நாட்டில் 200 தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னென்னா, தேட்டரில் படம் வர்றது ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு பெரிய, நாங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயோ வந்து கேன்வஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி முதல் இடம் திருநெல்வேலியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என்னுடைய மண், நான் பிறந்த மண். பாளையங்கோட்டையில் தான் நான் பிறந்தேன். இங்கே இது என் சொந்த ஊர். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு போனால் என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இதில் சொல்லியிருக்கோம். மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். கருத்துக்கள் ஜாஸ்தி இல்லை, படமாகவே இருக்கும். அதில் வேற எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு நிறைய பொருள் செலவில் பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு சமுதாயத்தை திருப்பிடுறோம், அப்படி மாற்றம் செய்கிறோம், அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல. ஒரு நல்ல படம். கொடுத்த காசுக்கு எந்த விதத்துலேயும் கண்டிப்பாக அது திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு. பிரம்மாண்டமா சொல்லுவாங்க மக்கள் மத்தியில, ஆனா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் மக்கள் மத்தியில கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகத்துல இல்ல. நான் பிரம்மாண்டத்தை பத்தி நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு தவறான கருத்து என் மேல இருக்கிற பாசத்தினால சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி. நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தைரியமா இப்படி பண்ணுவேன்? நம்பிக்கை இருக்கிறனால தான் இதை நான் தைரியமா எல்லாத்தையும் நாங்களே தான். எல்லாருமே புது முகம். ஸோ எல்லாம் புது டெக்னீஷியன், புது டைரக்டர், புது சிந்தனையோடு நாங்கள் வந்திருக்கோம். இது தரத்தில் எந்த குறையும் இருக்காது. இதில் பைக் ஆகும். அது நான் சொன்ன பேட்டியை நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஆமாம், ஓகே, அது விட்டுருங்க. இப்போ நிறைய கேள்விகள் அங்கே சென்னையில் கேட்கும்போது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இங்கே இந்த ஊர் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த படத்தை நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன்.
தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, படம் பாருங்க. படம் பிடிக்கலன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் படம் முதல் நாளே வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன பப்ளிசிட்டி தேவை. அதுவும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஓரளவுக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா இல்லையா? இல்லை, படத்தில் ஒரு கருத்து சொல்லி அது ஒரு பாடமாக சொல்கிறதுக்காக படம் எடுக்கலை. உள்ளே வந்து உட்கார்ந்தும்போது உங்களுக்கு இது ஒரு ட்ரூ இன்ஸ்டன்ட் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த ட்ரூ இன்ஸ்டண்ட்டாக முழுசாக இல்லாமல் ஒரு கதை வடிவம் அழகாக டைரக்டர் கொண்டாந்தார். அந்த கதையை உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு படம் பார்க்கணுன்னா என்ன நமக்கு தேவை? அந்த 2 மணி நேரம் வேற எந்த கவனம் இல்லாமல் நமக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கணும். அது இந்த படத்தில் கொடுக்க முடியும். ஸோ இந்த அக்கனாக்கு அக்கேனம் அதோட அர்த்தம் டைரக்டர் சொல்லுவார். நான் நிறைய இடத்துல சொன்னது தான். முதல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கமும் நன்றியும். இதான் நான் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலியே வரேன். ஸோ நான் என் முதல் படம் பண்ணிட்டு தான் திருநெல்வேலி வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அக்கனான்றது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். ஸோ அதில் இருக்க அந்த 3 புள்ளின்றது இந்த கதாபாத்திரம், 3 முக்கியமான இந்த கதாபாத்திரத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கதை அந்த 3 கதாபாத்திரத்தை நோக்கி தான் செல்லும். ஸோ அதுதான் இதோட மீனிங். சரிங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் இல்லை, 100 நாள் முந்தி தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி எண்ணிக்கையில் இருந்துச்சு. ஓகே, இப்போ தியேட்டர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆச்சு. 100 நாளில் என்ன வசூல் இருக்கோ அது 10-20 நாள்லே வந்துடுது. அதுதான் மெயின். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இன்னொரு ஓடிடி வரும், டிவி வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம் இப்போ இந்த அக்கேனமே பெரிய ஸ்க்ரீனில். ஏன்னா இதோட மியூசிக் எல்லாமே புடாபெஸ்ட், எல்லாம் ஹங்கரியில் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் பரத், அவர் எல்லாமே அங்கே லைவ் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் யூரோப்பியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. ஸோ அந்த ஒரு பெரிய கிராண்டியர் ஃபீலிங் தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தியேட்டர் அதனால தான் வரும். 100 நாள் ஓட வேண்டியது இல்லை. 100 நாள் வசூல் இப்போது 10 நாள் 20 நாளில் படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துருக்கு. அப்படியே தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4 தியேட்டர் 4 ஸ்க்ரீன் இருக்குது. படம் பிடிச்சிச்சுன்னா 3 ஸ்க்ரீனில் இருக்கும். அப்போ அது 10,000 பேர் பார்க்க வேண்டியது 10 நாளில் பார்க்கறது ஒரே நாளில் பார்த்துடுறாங்க. வேற ஏதாவது கேள்வி? நான் இந்த படம் நடிக்கும் போது கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா? ஆமா, நடிக்கும் போது இல்ல, சிரமம்னு எதுவும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது எந்த வாகனமா இருந்தாலும் சரி, காரானாலும் சரி, பைக்கானாலும் சரி, டிராக்டரானாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ற ஒரு விஷயம் அது. சிரமம்னு பார்த்தா பெண்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ சொசைட்டியில் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அது வண்டி ஓட்டுறதுல மட்டும் கிடையாது. ஸோ அது ரியல் லைஃபோட ஒரு ஃபேக்ட் தான். ஆமாம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு பலன் கிடைச்சி தானே ஆகணும். நல்லது செஞ்சால் என்ன கிடைக்கும்? கெட்டது செஞ்சால் அதான் கர்மம். ஸோ அதுதான் இதோடைய கதை சுற்றும். எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா படத்தில் இல்லை, என்னன்னா சப்ளை அண்ட் டிமாண்டு தான். டிமாண்டு கம்மியாக இருந்து சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் வருது?
இந்த வாரமே இப்போ 4ஆம் தேதியே கிட்டத்தட்ட 5 படம் வருது. அஞ்சு படம் வருது. 5 படம் வருது, இங்கிலீஷ் படம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 5 படம் வருது. 5 படத்துக்கு உண்டான திரை ஒரு பங்கு இருக்குல்ல, அது யாருக்கு அதிகமாக பங்கு கிடைக்கும்? ஒரு சின்ன படமாக இருந்தாலும் சரி, அது படம் நல்லா இருந்துச்சுன்னா தானாக அது இடத்த போய் சேர்த்து யாரும் நிறுத்த முடியாது. இது நிறுத்த முயற்சி பண்ணாலும் நடக்காது. நல்ல படம் இருந்துச்சுன்னா அது மக்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு இப்போ ஒரு படம் பார்த்தீங்களா, பிடிச்சிச்சா இல்லையா? படம் பார்க்கணுன்னு தோணுதா இல்லையா சொல்லுங்க ஐயா. ஸோ ஆமாம், ஸோ படம் பார்க்குறது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் எதுவும் சத்தமே போட மாட்டேங்குங்க. சத்தம் போட்டு கேள்விதான் கேட்குறேன். ஆமாம், அவர் எல்லா யூடியூப் சேனலும் பார்த்துடுறாரு போலுக்கு. இல்லை, அதெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் அதே குரூப் மாதிரி தான் இருக்காங்க. யாருமே இது பணத்துக்காகவோ இதுக்காக இல்லை, தன்னுடைய ஆர்வம் தான். எல்லாருக்கும் முதல் படம்னு யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டையும் வேலை செய்யல. அந்த மாதிரி ஒரு வெறி கொண்டு இருக்காங்க. ஸோ அது தெரியுது, அந்த ஆர்வம் தெரியுது இல்லை படத்தில். ஸோ அதே டீம் மாதிரி தான் இருக்காங்க. கேமராமேனும் அதே மாதிரி தான். மியூசிக் எப்படி பிரமாதமாக பண்ணியிருக்காரா இல்லையா? சரி. இல்லை, அது தேவைப்பட்டதான். அது ஒரு 15 நிமிஷம்தான். ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சு. ஆமாம், வயசாயிடுச்சு இல்லை, அதுக்கு இது தகுந்த மாதிரி தான் நடிக்கணும். எல்லா டைமும் விக்க மாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியுமா ஐயா? எது வேற பிஸ்னஸில் இருந்தேன். அதுவும் சினிமா சம்பந்த பிஸ்னஸ் தான், வியாபாரம். நடிப்பு பொண்ணு கூட்டிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. பொண்ணு திருப்பி கூட்டிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. அன்பருக்கு தான் வந்தாரு. இல்லை, அந்த பக்கம் ஒரு கும்பிட்டு போட்டேன். ஐயா அதில் எனக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எங்கேயோ சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டுட்டு படத்தை பற்றி கேட்டீங்கன்னா போகிறேன். சும்மா கனெக்ட் பண்ணி விட்டுறீங்களா? கனெக்டிங் பீப்புளை இல்லை, அது இப்போ அதெல்லாம் அவங்களோட. ஐயா, அப்படி திரைப்பட நடிகருக்கு தனி ஒரு அந்தஸ்து கிடையவே கிடையாது. யாருக்குமே தனி அந்தஸ்து கிடையாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் வன்மையாக கண்டிச்சேன். என்னன்னா, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று தான். நீங்களும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். அதனால் திரைப்பட நடிகர்னா அவங்க தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டியது இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் சமம். அதில் எந்த அரசியல்வாதியும் ஒரு கொம்பு முளைச்சவன் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாரும் சமம். அதுதான் என்னுடைய பார்வை. உங்கள் பார்வை என்ன வேற மாதிரி இருக்கா? நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் மக்கள் இல்லையா? அவ்வளோதான். நடிகையை நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் தான் சொல்லணும். அவன் என்னை பற்றி சொல்ல மாட்டான், நான் அவங்க பற்றி. நான் என் பொண்ணை பற்றி நான் சொல்லக்கூடாது இல்லை ஐயா. என் பொண்ணு என்னை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா தனக்கு சொந்தமானதை போட்டு பூஸ்டப் பண்ணுவாங்க. அப்படி இல்லையே. நான் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன், தும்பா படம் அவன் நடித்தது எனக்கு தெரியாது. நான் யாரையும் பார்க்கல. அவர் படம் முடித்ததுக்கப்புறம் ப்ரீவியூ கூப்பிட்டா அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தா. அவளாக தேடி அவளாக இதில் எங்கேயுமே என் பேரை சொல்ல மாட்டான். அதே மாதிரி நான் இவளுக்கு எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சு. இவர் சொன்னார்,
என் கேரக்டர் நான் தான் கேட்டேன், இது ஓகேயா எனக்கு அப்படின்னா, சார் நீங்கள் நடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு. அதனால நான் உள்ள வந்தேன், கதைக்கு தேவைப்பட்டனால உள்ள வந்தேன். இது என்னன்னா பைரசி இது எல்லாமே மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது தப்பு அப்படின்னு அவங்க என்னைக்கு உணர்வாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு இடத்துலையும் உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பை நம்ம திருடுறோன்னு என்னைக்கு யோசிச்சாங்களோ தானா மாறும். ஏன் அதுக்காக இப்போ ஏதாவது ஒரு நகை கடையில் இது ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கு, அதுக்காக நான் திருடிட்டு போயிடலான்னு யோசிச்சா தப்பு தானே. நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு இருக்கிறது தானே சந்தோஷமா இருக்கணும். வைரம் சூப்பரா இருக்கு, இந்த வைரத்தை ஒரு திருட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு இப்போ நான் ரொம்ப டவுன் டு அர்த், எனக்கு என்னாலுக்கு என்ன முடியுமோ அதுதான். இப்போ பஸ்ல தான் வரணும்னா பஸ்ல வருவேன், சைக்கிளில் வரணும்னா சைக்கிளில் வருவேன், ஜீப்பில் வரணும் ஜீப்பில் வருவேன், ஃப்ளைட்டில் தான் வரணும். எவனையாவது ஃப்ளைட்டு களவாண்டிட்டு நாங்கள் கொண்டாந்து லேண்ட் ஆகிட்டோன்னா நீ சந்தோஷப்படுவீங்களா? தப்பு இல்லை, இல்லை வராமல் இருக்கிறது. இப்போவும் படங்கள் வசூல் ரீதியா என்ன ஆகுது சொல்லுங்க. பெரிய ஆக்டர்னா யாரு? இல்ல அது யாரு? அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, நல்ல படத்துக்கு ரசிகர் கூட்டம் இருக்கும். இப்போ ஏன் இது ஓடல டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு 200 ரூபா எங்க வீட்டுல இருந்து தானே எடுத்துட்டு வந்தீங்க, இதுக்கும் எடுத்துட்டு வாங்க, பிடிச்சிச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா வேண்டான்னு போயிருங்க. நான் ரொம்ப விரும்பி தான் எடுக்கிறேன் எல்லா கதையும். அந்த விதத்துல இதுவும் வந்து இது வரைக்கும் பண்ணாத படத்துல இருக்கிற ஒரு சாயல்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரம், கதையா இருக்கட்டும் சரி, கதாபாத்திரமாகவும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நான் பண்ண 6 படங்கள்லயும். ஸோ அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த விதத்துல இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஹீரோ ஹீரோயின்னா என்ன? இது வந்து ஒரு கதாநாயகின்னு இல்லை, ஒரு கதாபாத்திரத்துக்கு நடக்கிற ஒரு கதை. அதுல வந்து பெண்ணா நான் வந்து நடிச்சிருக்கேன், அப்படிதான். ஹீரோயின் ஹீரோயிக் அப்படின்னு எதுவும் கிடையாது. அது படம் பார்ப்பீங்களா இல்லையா? அப்ப பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க கேளுங்க. யாரு சொன்னா? அப்பா இப்ப சொன்னது. ஓகே. ஏன் இப்ப இங்கேயும் நிறைய ஐடி எல்லாம் வந்துச்சு. சரி, அப்ப படம் பார்க்க ஒரு ஐடியாவே இல்லை எங்கிட்ட. கதை கேட்டுட்டு எல்லாம் இங்கே முடிச்சிடலான்னு ஐடியா உங்களுக்கு சொல்லவே முடியாது. அடுத்த கதை நெக்ஸ்ட். இது 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 உங்க பேர் என்ன ஐயா? மணிகண்டனுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ப்பா, மணிகண்டனுக்கு ஒரு நன்றி. இது மாதிரி தான் எனக்கு ஆசை. என்னன்னா படம் பாருங்க, படம் பார்த்துட்டு, ஏன்னா படம் நல்லா இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா யாரும் உங்களை கம்பல் பண்ணவே முடியாது. நீங்க போய் வெளியே சொல்றது. இப்போ இத்தனை பத்திரிகையாளர் இருக்குல்ல, படம் நாங்க மெனக்கெட்டு இது கொண்டாந்து இங்க காட்டணும். ஏன்னா கண்டிப்பா இது பார்த்துட்டு தான் நீங்க சொல்ல முடியும். நாங்க வாயில வடை சுட முடியாது, அது சுட்டாலும் வேகாது. இது தெளிவா இப்படி இருக்கு. முழு படத்தை கதையை சொல்ல முடியாது, ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது முதல்ல என்னன்னா முதல் வாரம் இருக்க முதல்ல 2 நாள் 3 நாள் ஜனங்க வந்து உள்ள பார்க்கணும். சில படங்கள் என்ன ஆகுதுன்னா வெளியே தெரிய மாட்டேங்குது, தெரியாதனால யாரும் வந்து பார்க்கறது இல்லை. தியேட்டருக்கு ஆள் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக தியேட்டருக்காரங்க அதை எடுத்துருவாங்க. ஸோ நல்ல படத்துக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும். படம் பாருங்க, இது உங்களுக்கு
கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கிடையாது, கண்டிப்பாக பிடிச்சா பார்ப்பீங்க. அந்த முதல் வர்ற கூட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு மட்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம்.